கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கிருபையின் காலங்களிலே நாம் அதிகமாக சிலுவை குறித்ததான தியானத்திலே நாம் ஈடுபடுகிறோம். அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறோம். நல்ல காரியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையும் நம்மையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோமா? அந்த சிலுவை என் வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கத்தை விளங்கி கொண்டு அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறோமா? தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவியாதவர்களாக இருந்தும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளும் அநேகர் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நீங்களும் நானும் இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து பல பாடுகளை சகித்து கல்வாரி சிலுவையில் மரணமடைந்ததை எண்ணி ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட நாட்களை துக்க நாட்களாக அனுஷ்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு எவ்வித தொடர்புமற்ற ஒரு வாழ்க்கையே அவர்கள் தொடருகின்றார்கள். சிலுவை தியானம் உண்டு, ஆனால் சிலுவை தங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவதற்கு இடம் கொடுக்காதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு சிலுவை இல்லாத உபதேசத்தை திருச்சபைகளிலே பார்க்கிறோம். கள்ள ஊழியர்கள் சிலுவை பாடு மரணங்களை சொல்லாது பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார மிகுதியான செழிப்பையுமே போதிக்கிறவர்களாக சிலுவை இல்லாத ஒரு செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். வேதனையான காரியம். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் மூலம் நாம் பல ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த தியானமானது நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். தேவ ஜனங்களாகிய நாம் இந்த சிலுவையை குறித்ததான அனுபவம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? நம் வாழ்நாள் முழுவதும் அவருடைய சிலுவையுடன் நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் அபிதமாக ஜீவிப்போம் என்றால் மாத்திரமே சிலுவையில் தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்ததனுடைய நோக்கம் உங்களிலே என்னிலே முழுமையாக நிறைவேற்றப்படும். எனவே நாம் ஆண்டவருடைய சிலுவையோடுடைய தொடர்பிலே நம்முடைய வாழ்நாளெல்லாம் நெருங்கின தொடர்புடையவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்வர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய தியான பகுதி கொலோசையர் 1 அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். தியான வசனம் 14 மற்றும் 20 வசனம். 14 வசனம், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 20 வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்கே சிலுவையின் மூலமாக அடைந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் பலியானார் என்பதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை மெய்யான மனஸ்தாபத்தோடு நாம் அவரிடத்திலே அறிக்கை செய்கின்ற பொழுது தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் நம்மை கழுவி சுத்திகரித்தார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் இரட்சணியத்தின் சந்தோஷத்தையும் பேரிழைப்பாறுதலையும் நாம் உள்ளத்தில் பெற்றுக்கொண்டோம். நாம் செய்த பாவ கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். இதை குறித்து அங்கே சொல்லுகின்றதான வேளையில் நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக ரோமர் 6:6 பவுல் கூறுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமணப்பட்டு பிதாவின் மகிமையினாலே, அதாவது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். நாமும் கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினால், அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மேலுள்ள விசுவாசத்தினால் அவரோடே கூட இழந்தவர்களாகவும் இருக்கிறோம். கொலோசையர் 2:12 அதைத்தான் குறிப்பிடுகிறது.
அதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறோம் என்பதாக ரோமர் 6:4 நமக்கு தெளிவாக கூறுகிறது. எனவே கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சகித்த பாடுகளை எப்பொழுதும் நீங்களும் நானும் தியானித்து அவற்றை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வைத்திருப்போம் என்றால் நாம் அறிந்த சத்தியத்தில் முடிவு பரியந்த உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்போம் என்பது வெகு திண்ணமாக காணப்படுகிறது. பவுலப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதுகின்றதான வேளையிலே, புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்பதாக குறிப்பிடுகிறார். இங்கே மயக்குகிறவன் யார் என்று கேட்கிறாரே, தேவனுடைய சத்தியத்தில் நாம் முற்றுமுடிய நிலைத்திராதபடி வேறு விதமாய் நம்மை நடத்துகின்ற கள்ள உபதேசிகளைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள் என்பதாகவும் பிலிப்பியர் 3:17-18 அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடைந்த பாடுகளை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் வரக்கூடிய பாவங்களை அவரிடம் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு அறிக்கை செய்து நாம் பாவங்களற கழுவப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் நம்முடைய நேசரின் சிலுவையோடு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். 1 யோவான் 1:7-9 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஜீவியத்தில் நாம் துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவ்விதம் செய்வோம் என்றால் சிலுவையில் பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய குமாரனை நாமே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே துடிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களை பற்றி எபிரேய ஆக்கியம் குறிப்பிடுகின்றதான வேளையிலே 6:4-6 வசனங்களிலே மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அவர் நமக்கு மன்னித்தது போல மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். நாம் பாவிகளாய், தேவனுக்கு துரோகிகளாய், தேவனுடைய சத்துருக்களாய் இருந்தபோது அவர் நமக்கு மன்னித்தார். அவர் நம்முடைய அநியாயங்களை கிருபையாக நமக்கு மன்னித்தது மட்டுமல்லாமல் அவற்றை இனி நினையாமலும் இருப்பேன் என்பதாக கூறியிருக்கிறார் எபிரேயர் 8:12. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல பிறருக்கு மன்னிக்க வேண்டிய நாமும் மற்றவர்கள் நமக்கு செய்த அநியாயங்களை மன்னித்து மறந்து அவற்றை நினையாமலும் இருக்க வேண்டும். அவைகளையே நாம் நினைத்து அந்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைப்போம் என்றால் நீங்களும் நானும் அந்த காரியங்களை தெய்வமாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலேயே நாம் விக்கிரக ஆராதனை உடையவர்களாக காணப்படுகிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, மன்னிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இதற்கு மாறாக நாம் மற்றவர்களுக்கு இறங்கி மன்னிக்காமல் இருப்போம் என்றால் நமக்கு மன்னிக்கப்பட்ட பாவங்களும் மீண்டும் அவருடைய கணக்கில் கொண்டு வரப்படும் என்பதை பரிசுத்த மத்தேயு 18:21-35 வசனங்களிலே ஆண்டவர் கூறுகிற ஓமையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தானே அவரை கொடூரமாய் வேதனைப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தவர்களுக்காக பிதாவிடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டிக் கொண்டார் அல்லவா? அவர்கள் அவரிடம் தங்களை மன்னிக்கும்படியாக கேட்கவில்லையே. அவ்விதமே நாமும் கூட மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும்போது அவர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக்கொண்ட என் ஆண்டவருடைய அந்த மீட்பை பெற்றிருக்கிற நான் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனாக நான் வருகின்ற பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்தார், எனக்கு மீட்பை அருளினார் என்பதை நினைத்து பிறருக்கு மன்னிக்கிறவர்களாகவும் பிறரை மீட்பண்டையிலே நடத்துகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சிலுவையின்
தியானம் என் வாழ்க்கையிலே அர்த்தம் நிறைந்ததாக காணப்படும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா, சிலுவையிலே எனக்கு கிடைத்த பாவ மன்னிப்பாகிய மீட்புக்காக, எனக்கு நான் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம், பெரிய செழிப்பு வேறு ஒன்றுமில்லை சாமி. இந்த செழிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நான், இந்த செழிப்பை பெற்றிராத மக்களுக்காக நான் என்ன செய்ய என்னை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்பதை சிந்தித்து பிறருக்கு மன்னிக்க, பிறருக்கு சிலுவையை அறிமுகப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.